தேவன் இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதையெல்லாம் செய்வார். சந்தோஷமா இருங்கள். உங்களுடைய பக்திக்கு ஒரு பலன் இருக்கிறது, உங்களுடைய உண்மைக்கு ஒரு பலன் இருக்கிறது, உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது, உங்களுடைய உத்தமத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தரை அன்பு கூறுகிறீர்களே, அவருக்கு பயந்து நடக்கிறீர்களே, அவருக்கு சித்தத்தை செய்கிறீர்களே, அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் நடந்து கொள்ளுகிறீர்களே, உங்களுக்கு பலன் இருக்கிறது. என்னவென்றால், கேட்கும் பொழுதெல்லாம், கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார், கர்த்தர் செவி கொடுக்கிறார், கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட நான் இடைப்பட போகிறேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆங்கிலத்தில் கூட உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். But know that the Lord has set apart the godly for himself. The Lord hears when I call unto him. அதாவது வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம் அனைவருக்கு தெரியும், நம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களிலும் நமக்கு பிடித்த நண்பர்களை எப்பொழுதும் அவர்களோடு நாம் இருப்போம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல அன்புக்குரியவர்களே, நம் வேலை செய்கிற இடத்திலும் கூட நமக்கு மிகவும் பிடித்த நபர்களோடு நாம் ஐக்கியம் வைத்து கொள்ளுவோம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்களா? நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், அங்கே கூட நமக்கு இஷ்டமானவர்களோடு, அதாவது நமக்கு மிகவும் பிடித்தவர்களோடு எல்லாரோடும் நாம் பழகுவோம். ஆனால் ஒரு சிலரோடு நாம் மிகவும் நெருக்கமாக இருப்போம், இல்லைங்களா? ஸோ அப்படி நாம் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை நாம் படிக்கும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும், ஆலயத்திலும், எல்லா நேரத்திலும் கூட நாம் அவர்களை நமக்கு மிகவும் நெருக்கமாக நாம் வைத்து கொள்ளுகிறது உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரும் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறாராம். நாம் எப்படி நல்லவர்களை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதே போல கர்த்தரும் நல்லவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதாவது பக்தி உள்ளவர்களை அவர் என்ன பண்றாரா, தெரிந்து வைத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்து இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அவருடைய நீதியை, இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக அவர் ஈவாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனாலும் நாம் நீதியாக நடக்கிறோமா? ஆமென். நாம் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நம் நீதிமான் என்பது நம்முடைய ஸ்தானமாக இருக்கிறது, என்பது நம்முடைய இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை சம்பாதிக்கவே முடியாது, ஆனால் தேவன் அதை ஈவாய் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் நீதியாய் நடக்கிறோமா? பக்தி உள்ளவர்களாய் நடக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா? அந்த கிருபையிலே நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? அந்த கிருபையிலே நாம் கர்த்தருக்காய் செயல்படுகிறோமா? அந்த கிருபையிலே நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? அந்த கிருபையின் வாழ்விலே நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழுகிறோமா? தேவனுக்கு பிரியமானவைகளை, அவருடைய சித்தத்தை நோக்கி செல்லுகிறோமா? மேலானவைகளை தேடுகிறோமா? பரலோகத்திற்கு அடுத்த காரியத்திலே நம்முடைய உள்ளத்தை நாம் வைக்கிறோமா? பிரியமானவர்களே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. பக்தி உள்ளவர்களை, தேவனுடைய நீதியை பெற்ற மனுஷன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது அவருடைய ஈவை பெற்ற மனுஷன், உண்மை உள்ளவனாக, நீதியாக, ஆமென், விசுவாசம் உள்ளவனாக, பயபக்தி உள்ளவனாக அவன் நடக்கிறபடினாலே கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அவன் தான் கர்த்தருக்கு நண்பன், அவன் தான் கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். அவனையெல்லாம் கர்த்தர் மிகவும் நெருக்கமாய் வைத்துக் கொள்ளுகிறார். அவருக்கு எல்லாரையும் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனா பக்தி உள்ளவர்களை, கர்த்தருக்கு மிகவும் அவரை நேசிக்கிறவர்களை, அன்பு கூறுகிறவர்களை, ஆமென், அவர்களை மிகவும் தேவன் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, அது மட்டும் அல்ல, வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார்.
அவர்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், எப்பொழுது கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும், எங்கே கூப்பிட்டாலும் அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறார். He answers them whenever they call them. தமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிற, ஆமென், பக்தி உள்ளவர்களை, தமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிற godly seed, godly generation, godly people. நீங்கெல்லாம் godly generation, godly seed, godly people. ஆகவே நீங்கள் எப்பொழுது கூப்பிட்டாலும் தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் எப்பொழுது அவரை அழைத்தாலும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி இருக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். உங்களை அவர் அரவணைத்து வைத்திருக்கிறார். உங்களை அவர் மிக நெருக்கமாய் வைத்திருக்கிறார். உங்களை அவருக்கென்று, ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம், He has set apart you the godly for himself. ஆக பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதையெல்லாம் செய்வார். சந்தோஷமா இருங்கள். உங்களுடைய பக்திக்கு ஒரு பலன் இருக்கிறது. உங்களுடைய உண்மைக்கு ஒரு பலன் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. உங்களுடைய உத்தமத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது. கர்த்தரை அன்பு கூறுகிறீர்களே, அவருக்கு பயந்து நடக்கிறீர்களே, அவருக்கு சித்தத்தை செய்கிறீர்களே, அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் நடந்து கொள்ளுகிறீர்களே, உங்களுக்கு பலன் இருக்கிறது. என்னவென்றால், கேட்கும் பொழுதெல்லாம், கூப்பிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் செவி கொடுக்கிறார். கர்த்தர் காரியங்களை உங்களுக்காக செய்வார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்களாக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, உமக்காக அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அவர்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீர். அவர்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறார்கள். இந்த நீதியின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானதை எல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் கேட்கிறதை எல்லாம் நீர் கொடுக்கிறீர். அவர்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே அவர்களோடு கூட இருப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God be with you.